திருமணமே rise and shine. ஹலோ ஃபேமிலி, நம்மளோட லைஃப்பில் நம்மளோட ஸ்கூல் டேஸோ காலேஜ் டேஸில் கண்டிப்பாக ஒரு பையன் இருப்பான் நம்மளோட கிளாஸ் ரூமில். எப்படின்னா லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு இருப்பான். சார் பார்த்த உடனே நோட் புக்கை ஓப்பன் பண்ணுவான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை காமெடி பீஸ் மாதிரி பார்ப்பாங்க. சார் சொன்ன உடனே அவன் ஹியூமரான ஏதோ ஒரு ரிப்ளை தருவான். நிறைய ஸ்டாஃப் சொல்லுவாங்க இவன் லைஃப்பில் என்ன தான் பண்ண போகிறானோன்னு. உங்களோட ஸ்கூல் டேஸ் அண்ட் காலேஜ் டேஸ் ரிமைன் ஆகிற மாதிரி இருக்குல்ல. ஆனால் யாருக்கும் தெரியாமல் இருக்கிற ஒரு உண்மை என்ன அப்படின்னா, அவள் சைலண்ட்டாக சிரிக்கிற அந்த மனசுக்கு பின்னாடி டீப்பான பெயின் இருக்குது. பெரிய போராட்டமே அவனோட மனசுக்குள்ளே நடக்கும். இந்த ஸ்டோரி அந்த மாதிரி ஒரு பையனோட ஸ்டோரி. அவன் பேர் விக்ரம். ஸ்கூலில் எல்லாரும் அவனை லாஸ்ட் பெஞ்ச் கிங்னு கூப்பிடுவாங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸை சார் போர்டில் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சம்ஸ் எல்லாம் போடுவார். நீங்களும் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹோம்ஒர்க் சம் தருவார். விக்ரம் என்ன பண்ணுவான் தெரியுமா? நோட் புக்கை ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஜில் டைட்டிலை போட்டுருவான். மேக்ஸுன்னு எழுதி நடத்த போகிற எக்ஸசைஸை எழுதிடுவான். அப்புறம் 5 நிமிஷம் கழித்து அப்படியே விண்டோவை வெளியே பார்த்துட்டு லைஃப்பை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுவான். ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, டே அந்த சம்மை சால்வ் பண்ணிட்டியாடான்னு. சம்மா? டே என்னடா பெரிய சம்மு, போர்டில் இருக்கிறத பார்த்து போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. நான் லைஃப்பை தாண்டா சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் தாண்டா சால்வ் ஆகலைன்னு சொல்லுவான். கிளாஸ் ஃபுல்லாக காமெடி. எது கேட்டாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, அவனோட லைஃப் ஃபுல்லாக சிரிச்சு போகிற மாதிரி தான். கேள்வி கேட்டால் ராங்கான ஆன்சர். அட்டண்டன்ஸ் எடுக்கும் பொழுது தூக்கம். பிடி பீரியட் வரும் பொழுது தான் ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு மூவ் ஆவார் நம்ம தலைவர். எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனால் அந்த சிரிப்புக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி ஒரு பெயின் கண்டிப்பாக இருக்கும். மற்றவங்களுக்கு முன்னாடி வேணால் அவன் எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஜோவியலான ஒரு பர்சனாக வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாமல் ஒரு ட்ராக்கே இல்லாமல் அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவனோட ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு அர்த்தம், அவனோட லைஃபோட பேக்ரவுண்ட், ஏதோ ஒரு வழி அவனுக்கு இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாமே மாறி போயிடும். அம்மா கேட்பாங்க, மார்க்ஸ் எப்பட்றா, நல்லா எழுதுனியா, இந்த டைம் ரேங்க் கார்டில் என்ன பர்சன்டேஜ், இந்த மாதிரி கேட்பாங்க. அப்பா கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். அவனோட கசின் பாருடா, அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, நீ என்னடா அட்லீஸ்ட் ரேங்காவது வந்துச்சா இல்லை போயிடுச்சா அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு லைன் தான் அவன் மனசில் டீப்பாக ஹர்ட் ஆகும். இந்த விஷயந்தான் அவனை ரொம்ப காயப்படுத்தும். அவுட் சைடில் பார்த்தா அவன் லைஃப் ஃபுல்லாக ரொம்ப காமெடி. ஆனால் இன்சைடில் டோட்டல் ஃபியர், பயம். என்ன ஆகிடுமோ நம்ம லைஃப், நம்ம ஒரு பொசிஷனுக்கு போவோமா, நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா, வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி. நைட்டில் ஃபோனை பார்த்துட்டு அப்படியே ஃபோன் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் வச்ச உடனே அந்த சீலிங்கை பார்த்துட்டு இருப்பான். என்னால் முடியுமா, நான் இப்படி தானா, இந்த கேள்விகள் எல்லாம் டெய்லி நைட்டு அவனை தூங்க விடாமல் குத்திட்டே இருக்கிறது. சிரிக்கிற முகத்துக்கு பின்னாடி அழுதுட்டு தூங்குற அந்த நைட்டு தான் அதிகமாக இருந்துச்சு. ஸ்லோவாக ஒரு விஷயம் நடந்துச்சு. மக்கள் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் அவன் நம்ப ஆரம்பிச்சிட்டான். அவனை பற்றி நிறைய பேர் சீரியஸாக எடுத்துக்காம அவன் கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அவன் பேசுகிற அந்த விஷயங்கள் எல்லாமே அவன் நம்ப ஆரம்பித்து அதுதான் நம்மளுடைய உண்மையான வேர்ஷன் அப்படின்னு அவன் ஏற்றுக்கிட்டான். நீ சீரியஸ் இல்லைடா, உன்னால் ஒன்றும் ஆகாது, காமெடி தான் நீ பண்ணிட்டு இருப்ப, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே அவனோட ஐடென்டிட்டியாக அவனுக்கே தெரியாமல் ஆகிட ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் மிரர் முன்னாடி நின்று பார்த்தான். நான் நல்லவனா இல்லை வேஸ்ட் பீஸா அப்படின்ற மாதிரி. சம்டைம்ஸ் நம்ம மேலே மற்றவங்க போட்ட அந்த லேபிள்ஸ் நம்மளை நமக்கே தெரியாமல் மாற்றிடுங்க. நம்ம நம்ப ஆரம்பிச்சிடுவோம். ஒரு டைமு இல்லை ஒரு ஃப்ரெண்டு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு இன்சிடெண்ட்டுக்கு, என்னப்பா நீ இதெல்லாமே இது கூட உனக்கு பண்ண தெரியாதா, நீ ஒரு வேஸ்ட்டு, நீ என்ன தான் பண்ணுறியோ இல்லையோ, நீ பேசுகிற நார்மலான வார்த்தையே மற்றவங்களை ஈஸியாக ஹர்ட் பண்ணிடுது அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னா, அடுத்த டைம் நீ நார்மலாக காமெடியாக ஏதோ பேசுகிற, நீ ட்ரை பேசுவ, எப்பயும் போல தான் நீ பேசுவ. ஆனால் அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை உனக்கு திடீர்னு உன் மனசுக்குள்ளே ஸ்ட்ரைக் ஆகிட்டு போகும். ஓ, ஒழுங்காக நான் பேசலையா, நான் பேசுகிற ஏதோ ஒரு விஷயம் எப்போ பாரு ஒருத்தவங்களை காயப்படுத்திடுதா, அப்போ எனக்கு பேசவே வரல. நான் என்ன பேசினாலும் இண்டீடாக ஒருத்தவங்களை ஏதோ ஒன்று காயப்படுத்தணும், மனசு உடைக்கணுன்ற ஒரு இன்டென்ஷனில் தான் நான் பேசுகிறேன் போல், அதுக்கே நான் வாயை திறக்கணும், நான் அமைதியாக இருந்துடலாமே, இந்த மாதிரியான நிறைய திங்கிங். நீ அந்த டைம் அந்த பர்சன் சொல்கிறப்ப ஏற்றிருந்திருக்க மாட்டேன், நம்பியிருக்க மாட்டேன். ஆனால் நாளடைவில் நீ அதை நம்புற மாதிரி உன்னோட மைண்ட் செட் மாறிடும். அப்புறம் நீ அதுதான் உன்னோட ஐடென்டிட்டி நினச்சி வாழ ஆரம்பிச்சிடுவேன். இதே மாதிரி தான் நம்மளோட ஆளுக்கும் நடக்குது.
நம்மள மற்றவங்க போட்டு அந்த லேபிள்ஸை அவன் நம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதுதான் அவனோட பிக்கஸ்ட் ட்ராப்பாக போயிடுச்சு. ஒரு நாள் காலேஜில் ஸ்பீச் காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் யார் யார் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நேம்ஸ். ஹூ ஆம் ஐ அதுதாங்க டாபிக். இவனுக்கு பேசவில்லைங்க இருக்கும் இல்லையோ, ஆனால் இவனோட நேம் எழுதி தந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அப்புறம் ஸ்டாஃபும் நீ பேசணுன்ற மாதிரி. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னென்னா, டே மச்சான் என்னடா ஏதோ பண்ணிடுவியா, இன்னைக்கு போய் இது வரைக்கும் கிளாஸ் ரூமை தான் நீ சிரிக்க வச்ச, மொத்த காலேஜையும் இன்னைக்கு நீ சிரிக்க விடுறடா அப்படின்னு சொல்லி இவனை நம்பாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து டீஸ் பண்ண தான் ஆரம்பித்தாங்க. பல பேர் இன்னைக்கு விக்ரம் ஸ்பீச்சா அப்படின்னு சொல்லி சிரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸு டீஸ் பண்ண ஆரம்பித்த அதே நேரம் ஸ்டேஜ் மேலே போய் ஜோக் சொல்லுடா அப்படின்னு அனுப்பி நிற்க வச்சுட்டாங்க. ஆனால் அந்த நைட்டு அவன் மனசு வேறு மாதிரி பேசிச்சு. அவன் நேம் எழுதி தந்ததுக்கப்புறம் அவன் நைட்டு ஃபுல்லாக பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவனோட மைண்டு சொல்லுது, எல்லாரும் என்னை பற்றி என்ன பேசுகிறாங்க, ஒரு தடவை நான் என்ன சொல்ல போகிறேன்னு காட்டுறேன், எனக்கு என்ன தோணுதோ நான் பேசுகிறேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கானதாக நான் மாற்றுறேன், யூஸ் பண்ணுறேன்னு. ஃபஸ்ட் டைம். ஆனால் எல்லாருக்குமே ஸ்டேஜ் ஃபேருன்னு ஒன்று இருக்கும்ல. போய் நின்ன உடனே நம்ம என்ன தான் அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்படி விழுந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும், நிறைய ரிஹர்சல்ஸ் பண்ணி பார்த்துருந்தாலும், நமக்கு அந்த டைமில் போய் நிற்கிறப்ப அவ்வளோ பெரிய க்ரௌடு, அப்படி ஒரு ஸ்டேஜு, ஒன்றுமே இல்லை. ஒரு 10 பேர் இருக்கிற கிளாஸ் முன்னாடியே செமினார் எடுக்க சொன்னாலே விட்டுரும். அந்த மாதிரி தான் போய் அவனுக்கு நின்ன உடனே காலெல்லாம் ஆட ஆரம்பிக்குது, கண்ணிலேருந்து தண்ணியே வந்துடுது. ஆனால் அந்த ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடி அவன் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தான். அவன் ஒரு நோட் புக் எடுத்தான். கிளாஸில் எழுதுறதுக்கு கூட ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் கிளாஸ் ஒர்க்கை கூட பெண்டிங்கில் வச்சிருந்தால இதை ஒரு சீரியஸான நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக அவன் யோசிச்சதுனால நோட் புக் எடுத்தான், எழுத ஆரம்பித்தான். அவனோடக்கு நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஆனால் எல்லாமே அவனோட பெயின்லேருந்து, ஹியூமர்லேருந்து, அவனோட லைஃப்லேருந்து. காம்படிஷனோட நாள் வந்துச்சு. ஸ்டேஜ் மேலே போய் நின்ன உடனே அவனோட கண்ணு கலங்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அவனோட லைஃப்பில் அவன் ரியலாக அவன் மைண்டில் என்ன இருக்கோ அதை பேச ஆரம்பித்தான். ஃபர்ஸ்ட் லைன் சொன்னால், நான் லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்த பையன்தான், ஆனால் என்னோட கனவுகள் லாஸ்ட் இல்லைன்னு. இந்த ஒரு லைன்கே அங்கேருந்த மொத்த ஹாலோ சைலண்ட் ஆகிடுச்சு. அதுவும் சேம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஷாக்கில் அப்படியே பார்க்குறாங்க. அவன் தொடர்ந்து பேச ஆரம்பித்தான். சிரிப்பு தான் என்னுடைய முகம், ஆனால் என்னோட மனசோ எல்லாமே போராட்டமானது தான் அப்படின்னு. என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணின எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், பிகாஸ் அதுதான் என்னோட ஃபயராக இருந்தது மாறி இருக்கு அப்படின்னு. உடனே அந்த ஹாலில் இருந்தவங்க எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிளாப்ஸோட சவுண்டில் நிறைஞ்சு அந்த ஹால் இருந்துச்சு. அப்புறம் ஃபுல் ஹாலுமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் தான். இப்போ என்ன பேச போகிறான்னு எழுந்து நின்று ஈகராக வெயிட் பண்ணி அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டான விஷயமா அவனோட ஸ்பீச் மாறிடுச்சு. அது ஒரு ஸ்பீச் இல்லை, அவனோட ரீபர்த்துங்க. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. கிளாஸில் லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவன் லைஃப்லேயும் லாஸ்ட்னு அர்த்தம் கிடையாது. சில பேர் ஃபாஸ்ட்டாக ப்ளூம் ஆவாங்க, சில பேர் லேட்டாக ப்ளூம் ஆவாங்க. ஆனால் பூக்கிறது தான் முக்கியம். எல்லா பூவும் ஒரே டைமில் பூத்துருச்சுன்னா நல்லாவாக இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைம் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம எதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணுன்னா, never judge a person by the seat they sit in. Judge them by the fire they carry inside. ஒருத்தவன் எந்த இடத்துல இருக்கான், எந்த சீட்டில் இருக்கானோ அதை வச்சு அந்த பர்சனை நம்ம ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. ஒருத்தவன் லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்றவன் எல்லாம் அடி முட்டாள், படிக்காதவன், ஃபஸ்ட்டு, இந்த மாதிரியெல்லாம் நம்மளால திங்க் பண்ண முடியாது. நம்ம எதை வச்சு நம்மளை திங்க் பண்ணுனா, அவங்க எந்த மாதிரியான ஸ்டஃப் அந்த ஃபயர் தி கேரி இன்சைட், இதை வச்சு தான் நம்மளால் அவங்கள ஜட்ஜ் பண்ணவே முடியும். இன்றைக்கி யாராவது அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணால் சிரிச்சுட்டே விடுங்க. ஏன்னா நாளைக்கு அதே உலகம் உங்கள் ஸ்டோரியை கேட்டு இன்ஸ்பயர் ஆகும். உங்களை பற்றி யார் எந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு தெரியாது உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபயர் எந்த மாதிரின்னு, உங்களோட ப்ளூம் பீரியட் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்களும் கண்டிப்பாக பூப்பீங்க. இந்த விக்ரம் ஸ்டோரி ஹார்ட்டை டச் பண்ணிச்சு அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் கனெக்ட் ஆகிக்கோங்க. உங்களோட ஸ்டோரி இன்னும் முடியல. Voice of victory.